ஆம்பளை மாடா உழைச்சு ஓடா தேயதுக்கு தான் பிறந்திருக்கான். நல்ல வேலை ஜோலி பார்த்து பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்கு கை நிறைய கொண்டு அவ கையில துட்டை கொடுத்துட்டு படுத்திருந்தாம்னு வைங்க, அவனுக்கு ஒரு போன் வந்துச்சுன்னா பெருமையா சொல்லுவா. அவங்க தேர்ட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்து நல்லா படுத்து தூங்குறாங்க. இப்போ அவளை எழுப்பப்படாது, எழுப்புனா அவளுக்கு கோபம் வரும் அப்படின்னு மரியாதையா சொல்லுவா. இதே அவனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேலை இல்லைன்னு வைங்க, அவனுக்கு ஒரு போன் வந்ததுன்னா சொல்லுவா, சவான்னா கட்டில கிடக்கு, சவத்தை கொண்டு போறதுனா கொண்டு போங்க, இல்ல கட்டிலோட வந்து கழுதையை தூக்கிட்டு போங்கம்பா. சின்ன சின்ன வேலையை செய்யறதுனால ஆம்பளையா பிறக்க கூடாதுன்னு அவ கேவலமா நினைக்கிறீங்களே. ஒரு ராணுவத்தை காக்குறது ஆம்பளை தானே, அதை நினைச்சு ஏன் பெருமைப்படக்கூடாது? நீங்க இப்படி பெருமைன்னு சொல்லி சொல்லியே எங்களை போட்டு இந்த காலமாட்டை வண்டியில போட்டு வயல்ல உழுது ஏர்ல போட்டுத மாதிரி எங்களை போட்டு வேலை வாங்குது ஐயா. ஐயா நீங்க மட்டும் என்ன பண்றீங்க? காதலிக்கும் போது கட்டின புடவையோட வாமான்னு சொல்றீங்க, காதலிச்ச பிறக்க உங்க அப்பன் கட்டி வச்சிருக்கிற வீட்டோட வாங்குறீல்ல. ஆனா சில பேர் சொல்லுவான் கட்டின புடவையோட வாட்டிம்பான். கட்டின புடவையோட வாட்டின்னு சிந்திக்காம கூப்பிடுத பைய கடைசி வரைக்கும் அவளை அந்த கட்டின புடவையோட தான் வச்சிருப்பான். நான் கேட்கேன், என்ன பொண்டாட்டிக்கு மட்டுமா ஐயா செய்யறோம்? நாங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி வீட்டுக்கு நாங்க சும்மா போக முடியுமா? இப்ப தங்கச்ச கட்டி கொடுத்தாச்சுன்னு வைங்க, அப்புறம் வாழ்நாள் முழுக்க சீர் சிராட்டு செய்யறது எங்க ஆம்பளைக்கு தான். இப்படிதான் ஒரு பையன் பண்ணானா, உங்க அக்காளுக்கு போன் போட்டு தங்கச்சிக்கு மை போட்டு உன் ஃபேமிலியை வைக்க வரவே இல்லை அப்படின்னுட்டு டோட்டல் ஃபேமிலியும் அபேஸ் பண்ணிட்டு போயிட்டாயா, அபேஸ் பண்ணிட்டு போயிட்டான். அவன் தங்கச்சிக்கு செய்யறதுலாம் எங்களுக்கு ஒன்றும் வருத்தமே இல்லை. ஏன்னா மனைவியை விட நான் அதிகமா நேசிக்கிறது என் குழந்தையால தான் நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஏன் தெரியுமா? என் வீட்டம்மா என்னைய கல்யாணம் முடிஞ்ச புதுசுல அத்தான் 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 அத்தான், இப்போ பூதத்தான் பூதத்தான் பூதத்தான். இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றப்பயே கூட தங்கச்சி இருந்துச்சுன்னா காமிக்க மாட்டாங்க சார். எனக்கு கொழுந்தியாலையும் நமிதாவையும் பேசினா பிடிக்காது. அவங்க ரெண்டு பேரும் தான் மச்சாங்க, வேற ஒன்றும் இல்லையா. கொழுந்தியாட்ட சந்தோஷமா பேசுனா என்ன தப்பு? இப்போ கொழுந்தியாவை கெட்டினா தான் என்ன தப்புங்க? இந்த இடத்துல ஒரு 50 ரூபா தொலைஞ்சு போச்சு, எங்கே தேடுவோம்? இங்கே தானே தேடுவோம். அக்காலால் தொலைச்ச நிம்மதியை தங்கச்சிட்ட தேடினா என்னையா தப்பு இருக்கு? ஐயா, சூப்பருக்கும் ஆஃபருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? ஒரு ஆம்பளைக்கு பொண்டாட்டி அழகா இருந்தா அது சூப்பர், ஆனா அவ கூட பிறந்த குழந்தையா அழகா இருந்தா அது ஆஃபர். பொண்டாட்டிக்காரி முதல்ல தான் புருஷனை அத்தாம்பா, அதுக்கு பிறகு என் பாரதி அப்பா, ஏன் அருணா அப்பா, ஏன் அத்தாம்னு கடைசி வரைக்கும் கூப்பிட. ஆனா அத்தான் அத்தான்னு கடைசி வரைக்கும் அந்த பையல மனசு நிறைய இது மாதிரி கூப்பிடுறது யார் தெரியுமா? குழந்தையா தான். அவ என்னைக்குனாலும் அத்தான் அத்தான் அத்தான்னு அருமையா கூப்பிடுவா. ஐயா ஐயா, இன்னைக்கு ஒரு தங்கச்சி வீட்டுக்கு நாங்க போறோம்னு வைங்களேன், எப்போ போவோம்? சீர் சிராட்டு செய்யறதுக்கு, அவள் பிள்ளைகளுக்கு சீர் சிராட்டு செய்யறதுக்கு எங்களை கூப்பிடுவா. அது எங்கள் அண்ணன் மடியில் வச்சு தான் என் பிள்ளைக்கு முடி எடுக்கணும்பா. தாய் மாமா மடியில் வச்சு தான் பிள்ளைக்கு மொட்டை போடுவோம். தங்கச்சி பிள்ளைக்கு மொட்டை வந்து பிள்ளைக்கு கிடையாது, தாய் மாமனுக்கு தான் மொட்டை. மொட்டை போட்டு காது குத்தின உடனே அந்த காதுக்கு தங்கத்தில் கம்மல் எடுத்து தாய் மாமன் போடணும். அந்த பிள்ளைக்கு கழுத்தில் ஒரு மைனர் செயின் செஞ்சு போடணும். போடலைன்னு வைங்க, அந்த பிள்ளையை தூக்கி தாய் மாமன்கிட்ட கொடுத்துட்டு தங்கத்துல கம்மல் செஞ்சு போடாத தாய் மாமனை எந்த காலத்துல மிதிப்ப, எங்க மிதி எங்க மிதிம்பா. அது சின்ன பிள்ளை தட்டக்க தட்டக்குன்னு சும்மா நெஞ்சில மிதிக்கும். உடனே சொல்லுவா, ஏன்னா நீ தங்க கம்மல் கூட பண்ணி போடுறதுக்கு வக்கில்லன்னு என் பிள்ளை ஒன்னிய நெஞ்சில தங்கு 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 தங்குன்னு மிதிக்க பாரும்பா. அடுத்தால சொல்லுவா, தங்கத்துல ஒரு சங்கிலி செஞ்சு கூட போடுறதுக்கு வழி இல்லையே மாமனை ஏசு அப்படின்பா. உடனே அந்த பிள்ளை கவ 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 கவுங்க. உடனே எங்க பாரு உன்னைய கழுத நீ மவா சொல்லுதாம்பா. இந்த பையன் வில்லாததை வித்துனாலும் சீரு சிராட்டு செய்வானையா. உங்களுக்கு பறிக்கிற பொண்ணை மட்டும்தான் சார் தெரியுது. இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் தாய் வீட்டு பெருமையை காப்பாத்துறதுக்காக அவங்களே சம்பாரிச்சு அந்த காசை கொண்டு போய் கொடுத்து இது நீங்க செய்யறதா சொல்லுங்கன்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு இருக்காங்க சார். ஆனா பொம்பளையே சம்பாத்தியம் பண்ணாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. இப்ப ஆம்பளைங்க வேலைக்கு போறோம், பொம்பளைகளும் வேலைக்கு போறாங்க. ஆனா பொம்பளை செய்த வேலை ஆட்சி நூக்க நூலு ஐயர் பூணூலுக்கு கூட பத்தாதும்பாங்க. அவ பூசுற பவுடரு, அவ வைக்க பூவு, அவ நகை, அவ நட்டு பட்டு துட்டுன்னு அவ செலவுக்கே காணாதையா. நான் பள்ளிக்கூடத்துல வாத்தியார் இருக்கையா, என் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொன்ன மாதிரியா என் வீட்டுக்காரிக்கு என் பொண்டாட்டிக்கு அறிவுரை சொன்னேன். கண்ணே நீ உயிர் எழுத்து, நான் மெய் எழுத்து, நம்ம 2 பேருக்கும் பிறக்க போற பிள்ளையெல்லாம் உயிர்மை எழுத்துன்னு. அவ படாருன்னு சொல்றா, உங்க அம்மா இருக்கால அவ தான் ஆயுத எழுத்து, உன் குடும்பத்துல வாக்கப்பட்ட மாதிரி என் தலையெழுத்து, நீ ஒரு விளங்காத துணை எழுத்துக்கிறான்.
ஒண்ணு பேசுனா 9 பேசுனால இந்த பிடிங்களுக்கு நடுவில் ஆம்பளை நாங்க பிறந்துகிட்டு என்ன பாடியா படுதோம். அதனாலதான் கண்ணதாசன் சொன்னா, பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்கப்படாது, அப்படி பிறந்தாலும் பொம்பளைய நினைக்கப்படாதுங்க. இப்ப எங்க பெரியப்பா மாவன் ஒருத்தனுக்கு 32 வயசு ஆகுது. கல்யாணமே எனக்கு வேண்டாம்ங்க. ஏம்ல கல்யாணம் வேண்டாம்ங்க? இவன் நம்மட்டு சின்ன பையனோட கல்யாணம்னு சொன்னா திரும்பி சொல்லுங்க, எங்க அம்மாவுக்கு கேக்குற மாதிரி. உனக்கு ரொம்ப அவசியம்டா. இவனே கல்யாணத்துக்கு இந்த குதிக்கான். ஆனா 32 வயசு ஆன எங்க பெரியப்பா மாவன் கல்யாணம் வேண்டாம்ங்க. எதுக்குல கல்யாணம் வேண்டாங்க? இல்ல 32 வயசு ஆகுது, காலகாலத்துல கல்யாணம் முடிக்க வேண்டியதானு கேட்டா, என்ன இந்த பொம்பளைய நகை நட்டு பட்டு துட்டுன்னு பிச்சு புடுங்குறாளுங்க, இவளுகளெல்லாம் திருப்திப்படுத்த முடியாது, எனக்கு கல்யாணம் வேண்டாம்னா. ஏன்னா வாய் பேசுற பொம்பளைய கல்யாணம் முடிச்சனா உன் வாழ்க்கையில இடைஞ்சல் வரும். அவ அது இதுன்னு ஆசைப்பட்டு கேட்பா, உன்னால வாங்கி கொடுக்க முடியாது. வாய் பேச முடியாத ஒரு பொண்ணை கட்டி வைக்க, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னேன். சரி, நான் அப்படி பொண்ணு இருந்தா பார்த்து சொல்லுன்னா, நானும் அவனுக்கு ஒரு வாய் பேச இயலாத பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சோம் நாங்க. அவன் வாழ்க்கை சந்தோஷமா போச்சு. இந்த பயலுக்கு போதாத நேரம் எல்லா அவன் பொண்டாட்டியும் அவ புருஷன்ட்ட கொஞ்சம் குலவுதா, நம்ம பொண்டாட்டி பேசவே மாட்டேக்கால, வாயை உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்காள, இவளை எப்படியாவது பேச வச்சு பார்க்கணும்னு சென்னையில ஆஸ்பத்திரியில் கொண்டு அவளை சேர்த்திருக்கான். அங்க ஒரு டாக்டர் அவளை செக் பண்ணி பார்த்துட்டு, தொண்டையில இந்த பிள்ளைக்கு சதை வளருது, ஆபரேஷன் பண்ணி பேச வச்சிடலாம், ஒரு 10 நாள் பேச்சு பயிற்சி கொடுத்தா போதும் பேசிடுவா, 3 லட்சம் செலவாகும் இருக்காரு. இந்த பையன் 3 லட்சம் என்ன டாக்டர், 30 லட்சம் செலவானாலும் என் பொண்டாட்டிய பேச வைங்கன்னு அவளை ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு ஊர்ல வந்து பேரமூட்டம் தேடி வச்ச சொத்தையெல்லாம் வித்து 3 லட்சம் ரூபாயை கொண்டு டாக்டர்கிட்ட கொடுத்துருக்கான். டாக்டர் சொல்லிருக்காரு, உன் பொண்டாட்டிக்கு ஆபரேஷன் பண்ணியாச்சு, மேல போய் பாருல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 7ஆம் நம்பர் ரூம்ல இருக்கா, இப்ப நல்லா பேசுதான்னு இருக்கான். இவனுக்கு ஆசைன்னா ஆசை, அம்பிட்டு ஆசை. 3 லட்சம் ரூபாய் செலவழிச்சு அவன் வாயை திறந்துட்டோம். இப்ப போன உடனே என் வாயை திறந்த வள்ளலே, என் வாழ்க்கையில ஒளியேற்றி வச்ச விளக்கேன்னு கெட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பான்னு நினைச்சிட்டு போயிருக்கான். அவ முத வாயை திறந்து பேசுதா, 3 லட்சம் செலவழிச்சு வாயை திறந்த அந்த புருஷனை பார்த்து பேசுதா, என்னை ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு நீ எங்க வேணா ஒளிஞ்சு போன, உன்னைய கல்யாணம் கட்டிக்கிட்டு எனக்கு என்ன பிரயோஜனம், நானும் உன் கூட வாய் பேசாம 4-5 வருஷமா குடும்பம் நடத்திருக்கேன், என்ன மாதிரி எனக்கு நகை உண்டா, நட்டு உண்டா, பட்டு உண்டா, துட்டு உண்டான்னு இருக்கான். இந்த போய் வெடிச்சுட்டான். இந்த சனியம் பேசுறதை விட பேசாமலே இருந்திருக்கலாமேனுட்டு நேரா போய் டாக்டர் காலை தொட்டு கும்பிட்டான். டாக்டர் நல்லா இருப்பிய, இன்னொரு 3 லட்சம் ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல, இவன் வாயை நிரந்தரமா அடைச்சிருங்க. இப்ப டாக்டர் கேட்டிருக்காரு, இல்ல நீ நினைச்ச உடனே திறக்கிறதுக்கும் நினைச்ச உடனே அடைக்கிறதுக்கும் இது என்ன வாயா இல்ல வயக்காட்டு வாமடையால, நீ திறக்க சொல்லும் போதெல்லாம் திறக்கிறதுக்கும் அடைக்க சொல்லும் போதெல்லாம் அடைக்கிறதுக்கும் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தமிழ இருக்கு, உன் காதை வேணா செவிடாக்கு தமிழ இருக்க, அப்படியாவது செய்யுங்க டாக்டர், புண்ணியமா வேணும். இன்னைக்கு பொம்பளைய படுத்துற பாட்டுல அநேக பேர் கல்யாணத்தை முடிச்சுட்டு செவுட்டு பேலாம் அலைதாம்னு சொன்னா, கண்ணதாசன் அதான் பாட்டு பாடினாயா, பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்க கூடாது, பிறந்தாலும் பொம்பளைய நினைக்க கூடாது. அப்பா அந்த பாட்டி சொத்து தாத்தா சொத்துங்கிறாங்களே, அப்படின்னா என்னப்பா, பாட்டி உனக்கு ஏதாச்சும் சொத்து பத்து எழுதி வச்சாப்பான்னு கேட்டேன். ஆமாடா, என் 5 தங்கச்சிகளுக்கும் நான் நல்லா கிராண்டா கல்யாணம் பண்ணி வச்சேன்டா, அதுல வந்த கல்யாண கடனைத்தாண்டா உங்க பாட்டி எனக்கு எழுதி வச்சுச்சு, வாழ்நாள் பூரா படிச்சு சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு பாதி கண்ணத்தாண்டா நான் அடைச்சேன், மீதி கடனை நீதாண்டா அடைக்கணும்னு சொல்லி ஏண்டா கட்டிட்டாரு. எங்க பாட்டி பண்ண வேலை நாங்க வாரிசா பரம்பரையா இந்த கல்யாண கடனை கட்டியே ஓஞ்சிருவோம் போருக்கு. அதனால கண்ணாசன் அழகா சொல்லியிருக்காரு, பிறந்தாலும் ஆம்பளை பிள்ளையா பிறக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காருயா. ஐயா அன்னைக்கே நான் நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டேன்யா, ஏண்டா பொம்பளை பிள்ளையா பிறக்காம போயிட்டோம்னு அன்னைக்கு தாயா நான் நினைச்சேன். பழைய ஐயம்பித்தாளைக்கு பேரிச்சம்பளம் வேகம் இல்லாதவளுக்கு காசுரேன் ஒருத்தன் எங்க வீட்டு ஸ்ட்ரைட்டா எங்க வீட்டுக்கு வந்தேன். நீங்க டாக்டர் ஆகுறாளோ இல்லையா, ஐயம்பித்தாளைக்கு பேரிச்சம்பளம் கண்டிப்பா வைப்பீங்கனே. ஏய் நீ என் நண்பன்டா, என்னையே கேவலப்படுத்தலாமா? ஊர்ல 10-15 நண்பன் வச்சுக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்கேன், நான் ஒத்த நண்பன் வச்சுட்டு பாடுற பாடு இருக்கேன். அச்சோ அம்மா அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு காப்பி சாப்பிட்றியாப்பா அப்படின்னு கேட்டு வீட்டுக்குள்ளே போய் காப்பியை போட்டு எடுத்துட்டு வந்து எனக்கு எங்கள் அப்பாவுக்கு அவனுக்கும் போட்டு கொடுத்தாங்க. காலையிலேருந்து நானும் எங்கள் அப்பாவும் காப்பி நாயா கத்துனா கிடைக்கலையே. இன்னமும் அன்னைக்கு வந்த நாள் எங்கள் 2 பேருக்கும் காப்பி கிடச்சிச்சு.
அவன் காப்பியை குடிச்சிட்டு கேட்டேன், ஏம்மா உங்கள் வீட்டில் எதுவும் பழசு பட்டு கிடக்கா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, பழசு பட்டை ஒன்று கிடக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அப்படி பார்த்தாங்க, ஒன்று உபயோகம் இல்லாத ஒன்று கிடக்குன்னு சொல்லிட்டு என்னைய பார்த்தாங்க. இதை பார்த்து புரிச்சுக்கிட்ட அவன், அம்மா இந்த 2 பீஸும் 2 வேஸ்ட் நீயே வச்சுக்கம்மான்னு சொல்லிட்டு அவன் போயிட்டேன். இந்த பழைய பித்தாளைக்கு பேரிச்சம்பளம் வைக்கிற முதற்கொண்டு நம்மளை மதிக்க மாட்டேங்கிறா ஐயா. வீட்டில் தான் இந்த ஆம்பளைய படாப்படுத்துறாங்கன்னா ஸ்கூலுக்கு போனா எங்கள் பிடி மாஸ்டர், டே நீ 100 மீட்டரு 200 800 ஓடுறா அப்படின்னாரு. நான் போய் கேட்டேன், சார் எங்களை மட்டும் ஓட சொல்றீங்களே, இந்த பொட்டை பிள்ளைங்களை மட்டும் ஏன் சார் ஓட சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அந்த பிள்ளையில ஓட சொன்னோம்னா எவனையாச்சும் இழுத்துக்கிட்டே ஓடியே போயிருங்கடா அப்படின்னாரு. என்னை கூப்பிட்டு சொன்னாரு, நீ ஒலிம்பிக்ல ஓடி தங்க பதக்கம் வாங்கினா தாண்டா எனக்கு பெருமை அப்படின்னாரு. சார் நீங்களே சொல்லுங்க, இந்த உடம்ப வச்சுக்கிட்டு ஒலிம்பிக்ல ஓடி தங்க பதக்கம் வாங்குற உடம்பு மாதிரியா சார் தெரியுது? நல்லா தங்க பஸ்பமா சாப்பிட்டு தின்னு வளர்ந்த உடம்பு சார் இது. பஸ் ஸ்டாண்ட்ல ஆம்பளை நாங்கெல்லாம் காத்து நின்றுக்குந்தோம். அந்த கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த பொம்பளையெல்லாம் நின்றுக்குந்தாங்க. பஸ் அங்கேருந்து வேகமாக வந்துச்சு. கையை காட்டி நாங்கள் நிப்பாட்டினா நிற்கல, நேராக கொண்டு இந்த பொம்பளை நிற்கிற இடத்த நிப்பாட்டினாரு. நாங்கள் நாய் மாதிரி இலக்க ஓடி ஒரு வழியாக போய் வழியில தான் நின்றோம். படக்குன்னு வண்டி எடுத்துனாங்க. இந்த கண்டக்டர், எருமாடு கஸ்மாலம் மேலே நின்றா அப்படிங்கிறாரு. அடுத்த ஸ்டாப் வந்துச்சு. 3 பிள்ளை ஏறினுச்சு. வாங்கம்மா அப்படின்னு கூட்டிட்டு நேரா என் சீட்டுக்கு வந்து 3 சீட்லையும் மூட்டை மாதிரி அடைச்சு உட்காந்துருக்கான் பாரு அப்படின்னு என்னை எழுப்பி போட்டு அந்த 3 பிள்ளையில உட்கார வச்சுட்டாங்க. இந்த பொம்பளைய உட்காரத்தை என்ன எழுதி போட்டுக்கா தெரியுமா? பெண்கள், மகளிர், பூவையர், வழைக்கரம் அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க. மாம்பிள்ளைய உட்கார இடத்துலையும் எழுதி போட்டிருக்காங்க. என்ன எழுதி போட்டிருக்காங்க? திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க. அதனால கண்ணாசன் அழகா சொல்லியிருக்காரு, பிறந்தாலும் ஆம்பளை பிள்ளையா பிறக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காருயா.